எழுப்பினார்கள். அதன் பிறகு இடஒதுக்கீடை ஓபிசிக்களுக்கும் எஸ்சிக்களுக்கும் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடை மாற்றி நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்று சொல்லி மத ரீதியான பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள். இப்படி மாநில ரீதியாக, மொழி ரீதியாக, ஜாதி ரீதியாக, மத ரீதியாக இந்த நாட்டு மக்களை, இந்த தேசத்தை பிளவுபடுத்த இந்த இண்டி கூட்டணி முனைந்தது. காங்கிரஸ் அதற்கு துணை போனது, திமுக அதற்கு துணை நின்றது, கம்யூனிஸ்டுகள் அதற்கு துணை நின்றார்கள். ஆனால் மிகவும் அதிர்ச்சி தரத்தக்க வகையில் இந்த நாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக, இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்காக நேற்றைய தினம் காங்கிரஸ் கையிலே எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் நிறவெறி. ஒவ்வொரு பகுதியில் வட இந்தியாவில் இருப்பவர்களாம் வெள்ளையாக இருப்பார்கள், ஒயிட்ஸ். அதே மாதிரி தென்னிந்தியாவில் இருப்பவர்கள் ஆப்பிரிக்கா நாட்டில் இருப்பவர்களை போல இருக்கிறார்கள், பிளாக்ஸ். அதே மாதிரி கிழக்கிலே இருப்பவர்கள் சீனர்களைப் போல இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி நிறவெறியை நம்மிடையே ஒரு பிளவை ஏற்படுத்த முனைகிறது இந்த இண்டி கூட்டணி, குறிப்பாக காங்கிரஸ். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நம்முடைய கலாச்சாரத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம் தேசம் ஒற்றுமையாக இருப்பதை, ஒருமைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தை பிளவுபடுத்த இண்டி கூட்டணி தொடர்ந்து முயற்சிப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆனால் இதையெல்லாம் தமிழகத்தில், குறிப்பாக தென்னகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கருப்பு மக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது இங்கே அவருடன் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ அல்லது தொல் திருமாவளவன் போன்றோரோ இதுவரையிலும் கண்டனம் கூட தெரிவிக்காது இருக்கிறது. உண்மையிலேயே பதவிக்காக, அந்த பதவி தரும் அதிகாரத்திற்காக, அந்த அதிகாரம் கொடுக்க போகும் செல்வத்திற்காக இவர்கள் எதை வேண்டுமானாலும் தமிழகத்தை இழிவுபடுத்தக்கூடிய எந்த விதமான சொற்களை வேண்டுமானாலும் அவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. வடக்கோ தெற்கோ கிழக்கோ மேற்கோ வடகிழக்கோ நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லக்கூடிய அற்புதமான கலாச்சாரத்தை கொண்டுள்ள கட்சி நமது நாட்டைப் போலவே. காங்கிரஸ் எவ்வளவோ விதமான தூண்டுதல்களை மேற்கொண்டு வருகிறது, மக்களை பிரிக்க பார்க்கிறது, மக்களை சாதி ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக பாகுபாடு காட்டி ஏழை பணக்காரன் என்றெல்லாம் பேசி எப்படியாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட மாட்டோமா என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது நடக்கப் போவதில்லை என்பது வேறு. ஆனால் மக்களுடைய மனங்களிலே விஷத்தை விதைப்பது என்பது தவறானது. அதற்கு துணை போகின்றன தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் என்பதைத்தான் நாம் குற்றம் சாட்டுகிறோம். இது ஆபத்தான விஷயம். பிரிவினைவாதம் பேசுவது என்பது மிகுந்த ஆபத்து. அதிலும் நிறவெறி என்பது மிகுந்த ஆபத்தை உடையது.